தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஆனால் ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் புதிய சமுதாய நலக்கூடத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் 4 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள துவக்கப்பள்ளி, புனரமைப்பு செய்யப்பட்ட உடற்பயிற்சி கூடம், நேர்மை நகர் மயான பூமியில் புதிய நினைவு மண்டபம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாகவும், விரைவில் மாவட்ட ஆட்சியர்களிடம் இதுகுறித்து தாம் பேச உள்ளதாகவும் கூறினார். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்ய உள்ளதாக வெளியான தகவல் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று குறிப்பிட்டார். அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில். ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செய்துள்ள முதலீடுகள் மறைக்கக்கூடியவை அல்ல என்று கூறிய முதலமைச்சர், வெளிநாட்டு தொழில் முதலீடுகள் பற்றி அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அளித்துள்ள தகவல்களே வெள்ளை அறிக்கை போன்றதுதான் என்று கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.